சத்யபாமா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 20 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மேனேஜர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ரொம்ப வல்காரிட்டியோட அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, இந்த ட்ரெஸ்ல தான் உன்னை பார்க்கணும்னு. இதை கேட்டு இவங்க பயங்கர டென்ஷன் ஆகி அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ இது வரைக்கும் என்கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன், மெசேஜ்லாம் கூட உன் ஒய்ஃப்க்கு அனுப்பிட்டேன். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களை இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ண நினைக்கிற உனக்குலாம் இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும். உன் ஒய்ஃப்க்கும் சொசைட்டிக்கும் இதுக்கப்புறம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்றாங்க. மேனேஜரும் நீ தப்பு பண்ணிட்டேன், உன் புருஷனுக்கு எப்படி நீ ஆப்ரேஷன் பண்ற நான் பாக்குறேன்னு சொல்றாரு. சத்யபாமா கிட்ட இருக்க 3 லட்சத்தை ஃப்ரெண்டுக்கு அனுப்பி உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதையே சேர்த்து போட்டு ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணு, மிச்ச காசை நான் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆல்ரெடி 20 லட்ச ரூபாய் பே பண்ணிட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. அர்ஜுன் தான் ஹஸ்பண்டோட ஆபரேஷனுக்கு 20 லட்ச ரூபாய் கட்டினாருன்னு ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இப்போ இவங்க அர்ஜுன் கிட்ட எதுக்காக நீ காசு கட்டினேன்னு கேக்குறாங்க. அர்ஜுனும் சத்யபாமாவை லவ் பண்ற விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்க போயிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இவர் அவங்க அப்பா ஒத்துக்கினதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட பேசலாம் வெயிட் பண்ணுவாரு. அர்ஜுன் கான்டாக்ட்ல இல்லாததால அவங்க அப்பா சொன்ன மாப்பிளைய வேற வழி இல்லாம தான் சத்யபாமா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அர்ஜுனோ நீ இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது என்னால எப்படி வேடிக்கை பார்க்க முடியும், அதுக்கு தான் காசு கட்டினேன், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்போ ஹஸ்பண்டோட ஆபரேஷனுக்காக ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இவங்களுக்கு கால் வருது. சத்யாவோட ஃப்ரெண்டு தான் வேலை செய்யற இடத்துல இருந்து கால் பண்றாங்க. மேனேஜர் இவங்க மேல இருக்க கோபத்துல இவங்களை பத்தி தப்பா அவங்க மாமியார் கிட்டே சொல்லிருப்பாரு. ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து படுத்த படிக்கையா இருக்கிறதால நிறைய ஆண்கள் கிட்ட தப்பு பண்றதா சொல்லிருப்பாரு. ஆனா அவங்க மாமியார் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, கோவமா திட்டிருப்பாங்க. என் மருமக தங்கம் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் என் பையனுக்கான எல்லா வேலையும் என் மருமக தான் செய்யறா, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. மாமியார் தினமும் இவங்களை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா வெளியாள் கிட்ட விட்டு கொடுக்காதது நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. சத்யபாமா அவங்க டோரை சரியா லாக் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப மாஸ்க் போட்டு ஒருத்தன் இவங்களுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள வரான். பார்த்தா அது அவங்க மேனேஜர் தான். சத்யபாமா மேனேஜர் உள்ள வந்ததை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அவன் கழுத்தை கட் பண்ண நினைக்கிறான். ஆனா அவங்க ருத்ராஜா அவங்களை காப்பாத்திடுது. இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா இவன் பின்னாடி துரத்திட்டு வந்து அவங்களை அடிக்கிறான். சத்யபாமா கிட்ட எப்படியாவது தப்பா நடந்துக்கணும்னு பாக்குறான். ஆனா இவங்க அவனை தள்ளி விடும்போது பூஜை ரூம்ல இருக்க குத்து விளக்கு குத்தி இறந்து போயிட்டதா சொல்றாங்க. நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவனை தள்ளி விட்ட, மத்தபடி இதை கொலைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சத்யபாமா வீட்டுல சிசிடிவி இருக்கும், அதனால நடந்த எல்லாமே இப்போ வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா பூஜை ரூம்ல மட்டும் சிசிடிவி இல்லாததால இவங்க சொன்னதை தான் நம்புறாங்க. ஆனா இப்ப சிசிடிவி இருக்க பொசிஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வேணும்னே இதெல்லாம் செட் பண்ண மாதிரி இருக்கு. சரிகாக்கு சத்யபாமா மேலதான் சந்தேகம் வருது. அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்னு தான் கேமராவெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. பூஜை ரூம்ல என்ன நடந்திருக்கும்னு சரிகாவே கெஸ் பண்றாங்க. அவன் முகத்துல இருக்க காயத்தை பார்த்தா சத்யபாமா தான் நடிச்சிருக்கணும். உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதால தான் ஆண்களுக்கே கெட்ட பேர் வருது. பெண்களோட வீக்னஸை பயன்படுத்தி அவங்களை யூஸ் பண்ணிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஆண்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன் வைஃப் கிட்ட இருக்கிறதான மத்த பெண்கள் கிட்டயும் இருக்கு. ஆனா நீ இப்படி மத்த பெண்களை இப்படி கேவலமா யூஸ் பண்ண நினைக்கிறீங்க, நீ எல்லாம் என்ன மனுஷன், உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இப்ப கூட உனக்கு கேட்டு போல உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன். இப்ப கடவுள் வந்து உனக்கு உன் உயிர் வேணுமா இல்ல சத்யபாமா வேணுமான்னு கேட்டா என்ன சொல்வான்னு கேக்குறாங்க. இவரும் சத்யபாமா தான் வேணும்னு சொல்வாரு. அதனால கோவப்பட்டு இப்போ அவரை சாகடிச்சிடுறாங்க. உன்னை சாகடிச்சதுல தப்பே கிடையாது, இதை நினைச்சு நான் வருத்தமும் பட மாட்டேன்னு சொல்றாங்க. சரிகா கெஸ் பண்ண மாதிரி சத்யபாமா தான் அவரை கொலை பண்ணிருப்பாங்க. மேனேஜர் மாதிரி ஆளுங்க இறந்து போனதுல தப்பே இல்லைன்னு ஆக்சிடென்ட் மாதிரி இந்த கேஸை முடிச்சிருவாங்க. சத்யபாமா மேனேஜரை கொலை பண்ணதுக்கு சரிகா சப்போர்ட் பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.